எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் உங்களை கண்டடைவார்கள். அதனால் அதிகாலை எழுந்த உடனே முதல்ல நம்ம ஆண்டவரை தேடணும். அவருடைய கிருபையை நம்ம தினந்தோறும் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு அவசியம்தானே. அதனால தினந்தோறும் காலையில காத்திருந்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும். இந்த இடம் எங்க இருந்து இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இது மலேசியா தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதி. மலேசியா தேசத்துல ரெண்டு மலேசியா இருக்கிறது. ஒன்று கிழக்கு மலேசியா, இன்னொன்று மேற்கு பகுதியில் இருக்கிற மலேசியா. இது கிழக்கு மலேசியான்னு அழைக்கப்படுவதில் ரெண்டு மாநிலங்கள் இருக்கிறது, சபா சாரவாக் அப்படின்னு. இது ஒரு தனி தீவாக இருக்கிறது. இதுல சாரவாக் என்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துல மிரி அப்படின்ற கூடிய ஒரு பட்டணம். இங்க இருந்து கொண்டுதான் உங்களோடு பேசுகிறேன். பின்னர் ஒரு கட்டடம் தெரியுதில்ல, அது ஒரு அரசாங்க கட்டடம், கவுன்சில்னு சொல்றாங்க. பல கூட்டங்கள், அரசாங்க சம்பந்தமான கூட்டங்கள்லாம் அங்க நடக்குமா. ரொம்ப அழகான தோட்டம், இயற்கையான பல அழகான பகுதிகள் இங்க இருக்கிறது. மக்கள் இங்க காலை நேரத்துல நிறைய வாக்கிங் வர்றாங்க, நடந்து கொண்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்க முடிகிறது. நீங்க நடப்பீங்களா? காலையில எழும்பி ஒரு 40 நிமிஷமாவது நடக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா அதிகாலையில முதல்ல ஜெபிக்கணும். ரெண்டாவது நம்முடைய சரீரத்துக்காக ஒரு 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றார் அப்படின்னு கேட்குறீங்களா? 91 சங்கீதம் 11 வசனத்துல, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதிலே அக்கறை உள்ள தேவன். இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம்ல. வெளியே போவோம், ஆஃபீஸ்க்கு போவோம், படிக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போவோம், பிஸ்னஸ் அங்கே போவோம், வெளியே மார்க்கெட்டு போவோம். வெளியே போகாமல் இருக்க முடியாது. தினந்தோறும் நம்ம பல பிரயாணங்களை செய்கிறோம். சிலர் நீண்ட பிரயாணம், ட்ரெயினில், பஸ்ஸில், காரில், விமானத்தில், இப்படி பல பிரயாணங்கள் செய்வோம்ல. எத்தனை ஆபத்து இருக்குல்ல. நம்ம பார்க்குறோம்ல, விமான விபத்து வருது, ட்ரெயின் விபத்து ஏற்படுது, கார்கள் விபத்து ஏற்படுது, எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது. எப்படி இந்த ஆபத்து நிறைந்த உலகத்துல பாதுகாப்பாக இருப்பது? நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் அக்கறையாயிருப்பதை விட நம்முடைய தேவன் அதிக அக்கறை உள்ளவர். நம்மை பாதுகாக்க பல காரியங்களை செய்யறாராம். வசனத்தில் இருக்கிறது, அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். ஆண்டவர் வேலி வச்சு பாதுகாத்தா கண்ணுக்கு தெரியாத வேலி, அது பாதுகாப்பின் வேலி. அதை தாண்டி ஒருவரும் நம்மளை தொட முடியாது. அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பேன்னு சொல்றார். அக்கினி மதில், கண்ணை திறந்து பாருங்க, ஏதாவது அக்கினி தெரியுதா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க பரிசுத்தாவில நிரம்பி உள்ளுக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டிருந்தா வெளியில கண்ணுக்கு தெரியாத அக்னி இருக்குது. சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியும். மந்திரவாத பில்லு சுனில செய்த நம்ம அழிச்சிட நினைச்சா கூட நம்மை சுற்றில் அக்னி எறிவதை சாத்தான் பார்த்து ஓடியே போயிடுவான். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அதுல ஒன்றுதான், நமக்காக தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். தூதர்களுக்கு கட்டளை இடுவாரா, என் பிள்ளைகள் டிராவல் பண்ண போறாங்க, தேவதூதலை கூப்பிட்டு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்மை சுற்றிலும் அவங்க பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, ஊழியம் செய்யறதுனால பாதி நாட்கள் பிரயாணத்திலே போயிடும். விமான பிரயாணம், ட்ரெயின் பிரயாணம், பஸ் பிரயாணம், கார் பிரயாணம், இப்படி பல பிரயாணங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இதுக்கு மத்தியில நான் பாதுகாப்பா இருக்க ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு தான். அவர் தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாப்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரயாணம் ஆரம்பிச்சாலே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் கூட தூதர்களை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி துதிக்கும் போதே ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம அறியாதபடி, ஒன்று தேவ பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கிறார். இன்னொன்று தேவ தூதருடைய பிரசன்னம், நம்ம கூட ஒருவர் இருக்கிறதை உணர முடியும். ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறார். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார சகோதரர் பாருங்க, ஒரு நாள் ஊழியத்தை நிமித்தம் பட்டணத்துக்கு போயிருந்தார். அவர் ஊழியத்தை முடிச்சிட்டு வரும்போது மாலை 3 மணி ஆகிவிட்டது. பசி எடுத்து விட்டது. எங்கேயாவது போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் இருந்தது. மெயின் ரோட்ல தான் இருக்கிறது ஒரு ஹோட்டல். ஆனால் ஒரு பழமையான ஹோட்டல் அது. அதுக்குள்ளே போய் சாப்பிட உட்கார்ந்தார். சாப்பிட்டு கொண்டு இருக்கிற சமயத்துல திடீரென்று இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒருவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு அப்படி வெளியே போட்டாங்களாம். அவர் ரோட்ல அப்படி விழுந்தார். எழும்பி டக்குன்னு பார்க்கறாரு,
யாருடா என் கையை பிடிச்சு எடுத்து வெளியே தள்ளுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம்னு பார்த்தா அந்த கட்டடம் அப்படியே இடிந்து விழுகிறது. அவர் கண் முன்னால் அந்த கட்டடம் அப்படியே இடிந்து விழுகிறது. ஆச்சரியமா பார்க்கிறார். அது ஒரு பழமையான கட்டடமா இருந்திருக்குது. அது இடிந்து விழப்போகிறது. இவருக்கு தெரியாது. சாப்பிட்டு கொண்டா இருந்தார்ல, தேவனுக்கு தெரியும். என் ஊழியக்காரன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கே தெரியாத ஒரு ஆபத்து வருகிறது. ஆண்டவர் தம் தூதனுக்கு கட்டளையிட்டார். தேவதூதன் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வெளியே விட்டு விட்டான். அவர் சொன்னார், அன்றைக்கு நான் திரும்பி பார்த்த யாருமே இல்லை, ஆனா ஆண்டவர் தம் தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார் என்பதாக. இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும்ல. பல சம்பவங்களை யோசித்து பாருங்க, தெரியும். யாரோ தள்ளி விட்டமா இருந்துச்சு, யாரோ இழுத்து விட்டமா இருந்துச்சு, யாரோ என்னை தப்புவிச்சாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு, அது ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். நீங்க அதை விசுவாசிங்க. இப்ப ஆண்டவரை துதிங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். இந்த நாள் மாத்திரம் இல்ல, எல்லா நாளும் அதை துதித்து நீங்க ஜெபிக்க அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாக்க நீர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய எல்லா பிரயாணங்களிலும் என்னை கூட இருந்து பாதுகாக்கிற தூதர்களுக்காக இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.